சொல்லிட்டான். எந்த ஜாதி எந்த மதம் எந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவாங்கிறது அவங்க வென்றாவோம் நாம் தமிழர். என் நெஞ்சில் கொடியிருக்கும். வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். தாவேக்கா தொண்டர்களை தவிர வேற யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால் தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. வேற யாரும் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் தளபதி அவர்கள் இன்றைக்கு தாவேக்கா கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு 3வது வருடத்தில் முதல் நாள் இன்னைக்கு. அதனால் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 கட்சி ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 26, அதாவது 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்தில் வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தளபதி அவர்கள் இன்னைக்கு பேசுனது ஒரு பேசும்படும்படியான ஒரு பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத முதல் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அவர்களை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 1977 அதுக்கு முன்னாடி ஒரு ரேடியோவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கட்சி எத்தனை நல்ல நல்ல ஆளுங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதில் கருணாநிதி அவர்களும் இதில் ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணுற மாதிரி பேசினாரு. இது ஒரு ரேடியோவுக்கு அவர் பேசி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்னார். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அதே புலம்பல், அதே மக்களோட கண்ணீர் இன்னைக்கு தான் 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் இந்த மக்கள் அதே தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த நாட்களை மக்கள் கண்ணீர் சிந்தறதா டிகோட் பண்ணியிருந்தாரு. அதன்படி தான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக தாவேக்கா தான் நீங்கள் வாக்கு செலுத்தி தாவேக்கா வெளில வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்ணீருக்கு டெஃபினட்டாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இதே மாதிரி தான் கட்சி ஆரம்பித்து சட்டசபைக்குள்ளே போகும்போது இவங்க சும்மா விடலை. என்னன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புரட்சி தலைவரா. அதாவது சினிமானுடைய மினுமினுப்பு, ஜொலிப்பு இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேற அதாவது ஒரு வேற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சாகர வரலும், தன்னோட உயிரை விடுற வரலும் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறங்கவே இல்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி 2ஆக பிளந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். சரி, ஓகே. அதாவது விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய்க்கெல்லாம் என்னப்பா தெரியும்? அரசியல் அரிச்சுவடி தெரியுமா? விஜய்க்கு பற்றி அரசியல்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. அன்னைக்கும் இதே டப்பாவை தான் உருட்டிட்டு இருந்தாங்க அந்த திமுக அப்படிங்கிற கட்சி. இன்னைக்கும் அதே பழைய டப்பாவை தான் மறுபடியும் எடுத்து உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் உருட்டி பொறாமப்பட்டவங்க எல்லாம் இன்னுமே பொறாமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கனவெல்லாம் பகல் கனவாக போச்சு. அவங்க கடைசி வரலும் முன்னுக்கே வர முடியாமல் போச்சு. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற எல்லாரும் முன்னுக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக டச் பண்ணிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொன்னார். அப்பா, இன்னும் அந்த பழைய டப்பாவையே உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒன்றும் தெரியாது, அரசியலுக்கு புதுசு, அரிச்சுவடிகள் இல்லை, மக்களை போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பழைய டப்பாவையே உருட்டிகிட்டு இருக்கிறீங்களேப்பா. எப்போ டெக்னாலஜி வழிஞ்சு எந்த அளவுக்கு எந்திரிச்சு நிற்குது, நீங்கள் இன்னும் அந்த பழைய டப்பாவையே உருட்டிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் பேசுனது உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க எம்ஜிஆர் மட்டும் இல்லை, காமராஜரையும் விட்டு வைக்கல. காமராஜரையும் விமர்சனம் செஞ்சாங்க. காமராஜரையும் விமர்சனம் செஞ்சு காமராஜரையும் மன உளைச்சல் படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவளவிழா பாப்பா பழைய டப்பா. அது பழைய டப்பாவை தான் இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கிறத தவிர அது புதுசாக எதுவும் அது சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் பேசுனதை நாம் பார்க்கலாம். ஆனால் திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய
ஒரே ஒரு தில்லுள்ள கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேற எந்த கட்சியும் எதிர்க்காது. எல்லாமே சமரசமாயிரும். ஆனா தாவேகா ஒண்ணு தான் நிலையா அவங்கள எதிர்த்து, அவங்கள போட்டியில ஜெயிச்சு, கண்டிப்பா மகுடம் சூடக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தாவேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணியில் அடிச்ச மாரி சொல்லிட்டாரு. பச்சை மரத்தில ஆணி அடிச்ச மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு கட்டம் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்பதான் அந்த திருக்குறள பத்தி சொல்றாரு. நவீன காலத்துல திருவள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. அது என்ன குறள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது "அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு" அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி தளபதி அவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு குரல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு பயங்கரமா விசில் அடிச்சு கைத்தட்டி வேற லெவல் பண்ணி விட்டாங்க. அவங்க போதுன்னு சொன்னா கூட தொண்டர்கள் நிறுத்தல. அவங்க 3 வாட்டி இந்த விஷயத்த கேட்டாங்க. ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ன்னு கேட்டு அது மீண்டும் மீண்டும் 3 டைம் தளபதி சொன்னது கீஸ் பம்பா ஆயிடுச்சு. நல்லா பேசுபடும் மணியான பொருளா இப்ப எல்லா டிபேட்ல உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் என்னப்பா இது 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டிங்கிறீங்க. 4 சரி விடுங்க. உங்க ஆசைப்படியே இருந்துட்டு போகுது. 4 முனை போட்டியாவே இருந்துட்டு போகுது. ஒரு முனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லவங்களோட தூய சக்தியா இருக்கக்கூடிய நம்ம தாவேகாவும், அடுத்தது பல கட்சிகள சேர்த்துக்கிட்டு அ ஊழல் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஊழல் கட்சியான தீய சக்தியான திமுக ஒரு கட்சியும், இன்னொன்னு பிஜேபி கூட்டணியில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே அது நம்மளே யோசிக்காத ஒரு விஷயத்த தளபதி சொல்லியிருக்காரு. பிஜேபி கூட்டணியில் மற்றும் பலர். இப்ப ஒரு படம்னா அந்த படத்துல ஹீரோ, அதாவது ஹீரோ பேரும் ஹீரோயினி பேரும் போட்டு மற்றும் பலர்ன்னு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி பிஜேபியுடன் மற்றும் பலர் அப்படி போட்டு விட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அ வேற லெவல் பண்ணிவிட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "ஏ விஜய் வீட்ட விட்டு வெளிய வா! டே விஜய் வீட்ட விட்டு வெளிய வா!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் கத்துறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருத்தன் தான் வீட்ல இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டிலயும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறான். எல்லாம் 2026 தேர்தல் அன்னைக்கு ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வெளிய வரும்போது தான், இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே கலங்கி பார்க்க போறாங்க. அது வரலும் வேணா பாருங்க. இன்னைக்கு சொல்றேன், வீட்டுக்கு ஒரு விஜய் பொறப்பட்டு எனக்கு ஓட்டு போட வருவாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உண்மையிலேயே அது நான் வேற லெவல் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ எல்லா எல்லா இதுலயும் சினிமா டயலாக்கே பேசிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க. ஏப்பா சினிமாவ நான் விட்டாலும் நீங்க விட மாட்டீங்களாட்டும் தெரியுது. தயவு செய்து சொல்றேன். நீங்க கொஞ்சம் விட்டுருங்க. இனிமேல் நான் சினிமாவ விட்டுட்டேன். இனிமேல் நீங்களும் அந்த சினிமாவ பத்தி பேசுறத நீங்களும் கொஞ்சம் இது பண்ணிட்டா பரவால்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த YouTubeல உட்காந்துக்கிட்டு, வலைதளங்கள்ல உட்காந்துக்கிட்டு கருத்து கணிப்பு பேசுறாங்கல்ல, அவங்கள பத்தியும் டார்கெட் பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் இதுக்குள்ள கலந்துருக்காங்கல்ல. அதனால அவங்கள பத்தியும் ஒரு டார்கெட் பண்ற மாரி ஒரு விஷயத்த பேசினாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருத்து கணிப்புங்கிற பேர்ல நீங்க ஒரு சிலர் கரெக்ட்டா எடுக்குறீங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு சாதகமா, இவங்களுக்கு சாதகமா எடுக்குறீங்க. அவங்க எல்லாரும் லப்பர வச்சு மறுபடியும் அழிச்சுட்டு, நீங்க கரெக்ட்டா கருத்து கணிப்பு எடுத்தீங்களா, அது தாவேக்கா தான் முன்னணியில இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நம்ம அமைச்சர்கள் தூங்கி எந்திரிச்சா எனக்கு பயமா இருக்குது. யாராவது ஏதாவது ஒரு குழப்பத்த உண்டாக்கிட்டாங்களா? இல்ல யாராவது ஏதாவது ஒருத்தர் தவறுதலா பேசிட்டாங்களான்னு சொல்லிட்டு, நான் தினமும் நான் மனசஞ்சலத்தோட எந்திரிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினத தளபதி அவர்கள் இன்னைக்கு சுட்டிக்காட்டியிருக்காரு. அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மைய சொல்லிருவாங்க சில பேரு. தூக்கத்துல இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள எழுப்பி, "அ அ சார், சார் நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்." அப்படின்னு சொல்லிருவாரு. அப்படின்னு சொல்லிட்டும் இந்த வீடியோல சொல்லியிருக்காரு. இந்த காணொளியில பேசியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா,
ஏவா இது சிட்டிக்குள்ளே இருக்கிற கட்சிப்பா, சிட்டிக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கிராமத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து இந்த கட்சி வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லை, கிராமத்துக்குள்ளேயும் விசில் போயிடுச்சு. கிராமத்துலேயும் எனக்கு வந்து எல்லார் வீட்லேயும் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொன்னார். இது வந்து என்னோட ரத்த சொந்தம், என் அண்ணன், தம்பி, தங்கச்சி, என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்த சொந்தம் எல்லாருமே. அதனால விஜய்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வந்து டப்பா இன்ஜினாக இருந்தாலும் சரி, அதை ஓட்டை இன்ஜினாக இருந்தாலும் சரி, எத்தனை என்ஜின் வந்தாலும் நம்ம தாவேக்கா தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்லியிருக்காரு. இந்த விசில ஊதுல திமுக அப்படிங்கிற தீய சக்தியும், அதிமுக என்கிற ஊழல் சக்தியும் ரெண்டும் ஓடி போயிடணும்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்சா. இது எல்லாத்தையும் போக எல்லாத்தையும் டச் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட. இந்த இது முடியும் போது உண்மையிலே சொல்கிறேன், அவர் மெதுவாக ஆரம்பித்தார், சைலண்ட்டாக ஆரம்பித்து சம்பவம் பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டார். இன்றைக்கி பேச்சில் அனல் பறக்கலை, பெரிய அனல் மழையே பொழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கானுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் வந்து கீஸ்பம்ப் ஆகி அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து மற்றவங்க சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசு எடுத்துக்க வேண்டாம். நம்ம தாவேக்கானுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம். எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னெடுத்து தாவேக்கானுடைய கட்சி வந்து அந்த விசில் சின்னத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லார்த்தையும் நீங்கள் ஓட்டு போட வைக்கணும், தாவேக்காவுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட வைக்கணும் மக்களை. மீதி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதோ மற்றபடி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஊருக்கு போய் ஊருக்குள்ள ஆளுங்களுக்கு வந்து தாவேக்காவை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறது மட்டும்தான் அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், வேட்பாளர்களுக்கும் அனைவருக்கும் அவர் சொல்லிக்கிட்டு அதுதான். ஓகே, இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவடைகிறது. இதுதான் அவர் பேசியிருந்தார். ஓகே, தளபதி தொண்டர்கள், ரசிகர்கள் அல்லது வந்து நிர்வாகிகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சந்தோஷம். அதர் ஆளுங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் பேசுகிறது பிழையா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.